பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. பாக்யா வந்து கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன பார்க்குற பாக்யா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, முன்னைக்கு இப்போ வந்து வியாபாரம் நல்லா இருக்குது, அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்யா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி என்ன பண்ணுறாரு, ராதிகாவை கைத்தாங்கல் அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ கேட்குறாங்க, என்ன தாண்டா இவளுக்கு பிரச்சனை, இப்படி கைத்தாங்கல் அழைச்சிட்டு வர, என்ன பண்ணுது உனக்கு அப்படி. ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு மெதுவாக போகிறாங்க. மெதுவாக பேபிங்கிறாங்க. இது என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அதாவது ஈஸ்வரி பாட்டி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன் பிரச்சனை? ஆமாம், நமக்கு எதுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன நமக்கு எதுக்கா, எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன் அத்தை. இப்போ பாக்கியா என்ன பண்ணுறாங்க, கணக்கெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்க போகிறாங்க. அப்போ இனியா வந்து ஃபோன்லேயே உட்காந்துருக்கும்போது சத்தம் போடுறாங்க. என்ன இனியா எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துருக்க? இல்லைம்மா, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது நிறையா ஸ்டேட்டஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணுறாரு பழனிசாமி, அவருடைய ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பாரு, பூமரங்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறா இனியா வந்து சொல்கிறா. அதெல்லாம் சொல்லக்கூடாது இனியா, பெரியவங்களை வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுது ராதிகா, என்ன பண்ணுது, நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க கோபி, குழந்தைய பற்றி என்ன, நம்ம அபாஷம் பண்ணிடலாம் ராதிகா அப்படிங்கும்போது, என்ன இப்படி சொல்கிறீங்க, பாக்கியா மட்டும் குழந்தை பெற்றுக்கலாம், நான் பெற்றுக்க, பாக்கியா நான் இப்போ பெற்றுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு கோபி. இருந்தாலும் பாக்கியா பெற்றுக்கிட்டப்போ நீங்கள் அபார்ஷனா பண்ண சொன்னீங்க, அப்போ வயசு என்ன, இப்போ வயசு என்ன ராதிகா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை கோபி நீங்கள் பேசுகிறது, சரி விடு ராதிகா, காலையில் பேசிக்குவோம் அப்படிங்கிறாரு. இங்கே அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எல்லோரும் வந்து கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜெனி, அமிர்தா, பாக்கியா, செல்வி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னையும் சமைக்க விடுங்க அப்படின்னு ஜெனி சொல்லுது. உனக்கு என்ன சமைக்க தெரியும், நீ வெண்டைக்காய் கட் பண்ணுறேன் கொடுங்க அப்படிங்கும்போது, வெண்டைக்காய் அப்படியே கட் பண்ண போது, வெண்டைக்காய் கழுவிட்டு தான் கட் பண்ணணும் ஜெனி அப்படின்ட்டு அமிர்தா சொல்கிறாங்க. அதே மாதிரி கழுவிட்டு கட் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு கட் பண்ணிடுறாங்க. ஆமாம், இவளுக்கு ரொம்ப சமைக்க தெரியும்ன்ட்டு நீ இவள்கிட்ட போய் வெண்டைக்காய் கட் பண்ண கொடுக்குற அப்படிங்கும்போது ஜென்னிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை பாட்டி, நானும் கற்றுக்கணும்டா, ஏண்டி இதுதான் கிடச்சிச்சா அவங்களுக்கெல்லாம், சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் கற்றுக்கணுமா, பாரு எப்படி வந்து பாக்யா வந்து குக் பண்ணுறான்னு பாரு, பார்த்துட்டு கற்றுக்க, எடுத்த எடுப்பில் கற்றுக்க முடியாது, எப்படி பண்ணுறான்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமிர்தா ஏதோ ஒரு பதில் சொல்ல வரும்போது பாட்டி வந்து அமிர்தாவை கண்டுக்கவே மாட்டேங்குது. இதை வந்து ஜென்னியும் கவனிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அமிர்தா வந்து இது பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க குழந்தை பெற்றுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி வந்து பாக்யா கிட்ட சொல்லுது. ஏன் ஆண்டி, இந்த பாட்டி ஏன் வந்து அமிர்தா கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா தான் பேசுவாங்களா, அவங்க விருப்பம்ல குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யா, அது அவங்களுக்கு புரியலையே ஜென்னி அப்படிங்கிறாங்க. இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ராதிகா வந்து கீழே இறங்கி காப்பி போட வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாமிட்டு வந்துடுது. அப்போ வந்து இது கேட்குது, செல்வி கேட்குது, என்ன இது புள்ளத்தாச்சிக்கு தான் தாளித்து போட்டோம்டா இது வரும், வாந்தி வரும், என்ன எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் வாந்தி எடுக்குது, ஏம்மா நீ மாசமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குது செல்வி. அப்படியே தகச்சு போய் நிற்கிது ராதிகா. அப்போ பாக்யா சொல்லுது, ஏய் சும்மா ரெடி, அவங்கள போய் ஏன் நக்கல் பண்ணுற, கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலை, அவங்க வர்றாங்க, அவங்க வந்து காப்பி போட்டு தரவா உங்களுக்கு அப்படின்னு பாக்கியா கேட்குது. இல்லை வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, போட்டுக்கிறேன்னு சொல்லும்போதே அவங்களுக்கு வாந்தி வந்துடுது. சரி நீங்கள் போங்க, மேலே மாடிக்கு போங்க, நான் வந்து காப்பி போட்டு அமிர்தாட்ட கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படிங்குது. அப்போ அதாவது பாக்யா வந்து கண்டுபிடிச்சிருது இவங்க மாசமாக இருக்கிறாங்கன்னு. பாக்யாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன இப்போ போய் இவங்க மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குது. உடனே செல்வி வந்து சொல்லுது, பாத்தியா அக்கா, அந்த பொம்பளை மாசமாக இருக்குக்கா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கேட்க மாட்டேங்கிற பாரு, குழம்பு தாளிச்சா வந்து அதுக்கு வந்து வாமிட்டு வருது பாரு அப்படிங்குது. அப்போ ஜென்னி கேட்குது, என்ன இப்போ போய் மாசமாக இருக்காங்களா இவங்க, அங்கிளுக்கு வந்து எத்தனை வயசு, 50 60 வயசு இருக்கும்ல, இப்போ போய் இவங்க போய் மாசமாக இருக்காங்க, இது வந்து வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு ஜென்னி வாய் விட்டு கேட்டுருது. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அங்கேருந்து வந்து என்ன ஆச்சு, என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. ஒன்றும் இல்லை, இங்கே சும்மா பேசிக்கிட்டோம். அப்போ ஜென்னி வாய் விட்டு சொல்லிடுறாங்க, இல்லை பாட்டி, இங்கே வந்து ராதிகா ஆண்டி வந்தாங்களா, அவங்க வந்து இங்கே குழம்பு தாளிச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து அவங்க வாமிட் எடுத்துட்டாங்க, அதை பற்றி தான் செல்வி அக்கா வந்து சொல்கிறாங்க, தாளிச்சா வாந்தி வந்தால் அவங்க வந்து மாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமாம்ல, அப்படியா பாட்டி அப்படிங்கும்போது, உண்மை தான் செல்வி சொல்கிறது உண்மை தான், என்ன இப்போ போய் அவள் வாந்தி எடுக்கிறாளா, இப்போ மாசமாக இருக்கிறாளா, அவள் எங்கே, அவளை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. செல்வி உடனே போய் கூப்பிட போகிறாங்க.
பாக்கியா சொல்கிறாங்க, இரு செல்வி, அவங்களே டயர்டாக போயிருக்கிறாங்க, நீ போய் எதுக்கு கூப்பிட்ற? அத்தை, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் உடம்பு முடியலை போல தெரியுது, அவங்க வாமிட் எடுத்தது உண்மை தான், அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வச்சு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க அத்தை, எதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்லுது. உடனே செல்வி, ஆமாம், இந்த அக்காவுக்கு வேலை இல்லை, எதாக இருந்தாலும் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு, ஏக்கா நீ இந்த காலத்தில் இருக்கிற பாரு,